ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரலட்சுமி விரதம். நம்ம கிருஷ்ணன் கோயிலில் உள்ள உச்சி மாகாளியம்மன் கோயிலில் அந்த தெருவில் வச்சு வரலட்சுமி பூஜை நடந்து அங்கே உள்ளவங்க தான் பூஜை நடத்திருந்தாங்க. பூஜை நல்ல சிறப்பாக சூப்பராக நடந்திருந்து. இதுக்கு முன்னாடி நான் இந்த வரலட்சுமி பூஜையில் நான் கலந்துக்கிட்டதே இல்லை. இதுதான் தடவை. நானும் கூட்டத்தில் போய் இருந்து பூஜையில் நல்ல கூட்டமாக இருந்து முதல்ல அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாமே தண்ணி கொடுத்தாங்க. அங்கே உள்ள மக்கள் நல்லா நடத்தியிருந்தாங்க. எல்லாருக்குமே முதல்ல பாட்டிலில் தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சேரெல்லாம் போட்டிருந்து எல்லோரும் சேர்லேருந்து ஃப்ரெண்டில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாருமே ஃப்ரெண்டில் கீழே உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை தொடங்கும்போது நம்ம அம்மனோட அலங்காரம் அவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்து பூஜை நடக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்து மனசில் உள்ள கவலைகள் எல்லாமே மறந்துடும். அந்த அளவுக்கு பூஜை நடந்து முடிஞ்ச உடனே அந்த சாமியை எடுத்துகிட்டு நேராக கோயிலை சுற்றி இந்த உச்சி மாகாளியம்மன் கோயிலை சுற்றி கோயிலுக்குள்ளே கொண்டு வராங்க. கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே தீபாராதனை நடக்கும். நல்ல கூட்டமாக இருந்து நானும் கூட்டமாக உள்ளே போயாச்சு. உள்ளே கோயிலுக்கிட்ட அந்த வாசலுக்கிட்ட தான் நின்னேன். எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் நின்னாங்க. எனக்கு சாமி பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு அம்மா சாமி கும்பிட்டுட்டு என்னைய கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அம்மா நீ சாமி கும்பிடுன்னு. அப்படியே நானும் நல்ல சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வளையல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்தாச்சு.